அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. பாருங்கள், இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்குறோம். சுக்கிரன் திசையில் செவ்வாய் நடந்தால் என்ன பலன்? சுக்கிரன் திசையில் செவ்வாய், சுக்கிரன் என்பது ஒரு பெரிய அற்புதமான ஒரு பணக்காருடைய நட்சத்திர கிரகம். அப்போ செவ்வாய் என்பது ஒரு தைரியம். இந்த சுக்கிரன் செவ்வாயும் காம்பினேஷன் ஒரு ஜாதகத்தில் யாராவதுக்கு இருந்தால் அவங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் நல்லா அந்யூன்யமாக இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன்னா பெண்ணு, செவ்வாய்னா ஆண். இந்த ஆண் பெண் சேர்க்கை பிறக்கும்போதே ஜாதகத்தில் இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் ஒரு கிடைக்கிறது ஒரு கொடுப்பனை தான். மனுஷனாக பிறந்த ஏற்றத்தாழ்வு இருக்கத்தாங்க செய்யும். எந்த இடத்துலையுமே கடவுள் நிம்மதியை வைக்கல, நிம்மதியை நம்ம கொஞ்சம் தேடிக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம இருக்குதுன்னு நம்ம இந்த இடத்த போய் தேடலை. ஏன்னு கேட்டால், இந்த உலகத்தில் 120 வருஷம்தான் வாழ்கிறதுக்கு ஜாதகத்தில் கொடுத்துருக்காங்க. 120 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன வாழ்ந்து என்ன மிச்சம் இருந்தாலும் அதை விட்டுட்டு தான் போக போகிறோம். அதனால் நிம்மதியும் விட்டுட்டு தான் போக போகிறோம். அது நிரந்தரம் இல்லைங்கனால நிம்மதி எங்கேயும் வைக்கல. நாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கோன்னு தேடிட்டுருக்குறோம், அவ்வளோதான். அந்த தேடலுக்கு முடிவில்லை. அப்போ இருக்கும் காலம் என்னென்னா, இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்க போகிறோம், அவ்வளோதான். அப்போ இது ஜாதகத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி இருக்கா இல்லையா? அப்போ நம்மளுடைய அம்சத்தில், நம்மளோட பாரம்பரியத்தில் இன்றைக்கு வரைக்கும் அந்த சுக்கிரன் திசையில் செவ்வாய் நடந்தால் அவர் பூமி வாங்குவார். மெயினாக செவ்வாய்ங்கிறது பூமி. இந்த பூமி வாங்குவார். கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இரத்த சம்பந்த உறவுகளுக்கு உதவி செய்வார். இளைய சகோதரி, மூத்த சகோதரி, இளைய சகோதரன், மூத்த சகோதரன், அவங்களுக்கு உதவி செய்வார். அதே போல் நம்ம ஜாதகத்தில் இந்த பூர்வ ஜென்ம புண்ணிய யோகமெல்லாம் ஒரு மனிதருக்கு ஒரு பெரிய சிறப்பு கொடுக்குது. எப்படி ஒரு பெரிய சிறப்பு கொடுக்குதுன்னா, வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு சுக்கிரன் திசையில் செவ்வாய் தேவை. அதே போல் பணம், காசு, பொருளாதாரம் எல்லாமே அசுர வளர்ச்சிக்கு வர்றது சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தா. சொல்கிறாங்க இல்லைங்களா, மனைவி வந்ததுக்கப்புறம் இவர் நல்லா இருக்காருங்க. மனுஷனாகவே இவர் மாறினதே மனைவி வந்ததுக்கப்புறம் தான். இதுக்கு முன்னாடி இவர் நம்ம சொன்னால் கேட்க மாட்டார். ஆனால் இன்றைக்கி சம்சாரம் வந்ததுக்கப்புறம் டோட்டலாகவே மாறிட்டார். ஆனால் உண்மையாலுமே பரவாயில்லைங்க. இதெல்லாம் எப்படி வருது? இது எப்படி சொல்ல முடியுங்கனால? கிரகங்களுடைய தூண்டுதல் இல்லாமல் மனிதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதை இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது. அப்படின்னா பாருங்க, நம்ம ஜாதகத்திலேயே இந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா உங்கள் ஜாதகம் இங்கே எங்கே வேலை செய்யணும்னு சொல்லுங்கள். 12 ராசி கட்டம் இருக்குது. முன்னோர்கள் எந்த வீட்டில் வாழ்ந்தாங்கன்னு சொல்லுங்கள். முன்னோர்கள் வாழ்ந்த வீடு எல்லாமே காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம் விருச்சிகம். அங்கே தான் ராகு கேது உச்சம். அவங்களுக்கு அங்கே தான் மூதாதிகள் வாழ்ந்த இடம். அது ஆழமான ரகசியமான வீடு விருச்சிகம். அதனால தான் அந்த வீடு செவ்வாய் வீடுன்னு வச்சாங்க. அதுதான் சுக்கிரன் திசை செவ்வாய் வந்தால் அந்த விருச்சிகத்தில் அந்த ராகுகேது உச்சமாக இருக்கிறனால 6வது நீங்கள் ராகுகேது கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. பாம்பு தேவதைகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. புத்துக்கண்ணுக்கிற இடத்துல சாமி கும்பிடுங்க. கருமாரி அம்மன் தலை மேலே கொடை பிடிச்சிருக்குது, பாம்பு தான் இருக்குது, சாமி கும்பிடுங்க. அதுக்கடுத்தது பெருமாள் பாம்பு மேலேயே படுத்திருக்காரு, அங்கே போய் ஒரு சாமி கும்பிட்டு வாங்க. முருகர் பாம்பை பக்கத்தில் வச்சுக்கிறாரு, அங்கே போய் சாமி கும்பிட்டு வாங்க. இந்த மாதிரி நாகம்மா கோவிலே இருக்குது, அங்கே போய் கும்பிட்டு வாங்க. நாகூர் நாகராஜா கோயில் இருக்குது, கும்பிட்டு வாங்க. திருப்பாம்புரம் ராகுடைய ஸ்தலம், கும்பிட்டு வாங்க. இது இல்லாமல் திருநாகேஸ்வரம் கும்பிட்டு வாங்க. இது இல்லாமல் காளகஸ்தி, ராகுகாலம், யமகண்டம், இது எல்லாத்தையும் கடந்து நீங்கள் கும்பிட்டு வாங்க. இது எப்படி இதெல்லாம் சாத்தியம்? அப்போ இது எல்லாமே சுக்கிரன் திசையில் அந்த செவ்வாய் வந்தால் அந்த செவ்வாய் விருச்சிகத்தில் உச்சமான வீட்டில் ராகுகேது இருக்குது. எப்படி தெய்வத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு பாருங்கள். இந்த தெய்வங்களெல்லாம் இதை எடுக்கும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை இது கொடுக்குதா இல்லையா? இந்த ஜாதகத்தில் இப்படி ஒரு யோகங்கள் இருக்குது பாருங்கள். அப்போ முன்னோர்கள் ஆதி காலத்தில் நம்மளுக்கு இந்த உதவிகளை சிறப்பாக செய்திருக்காங்க. அந்த பவர் நம்மளுக்கு இருக்குது. இதனால் நம்மளுக்கு அந்த பலன் நல்லபடியாக நடக்குது. அப்போ தெய்வம்சம் பொருந்திய ஜாதகம் தானே. அதனால் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தாலும் அவர் செல்வந்தர் தான். மனைவி வந்ததுக்கப்புறம் இவர் பகுதி கால செல்வந்தர் ஆகிறாரு. ஆதி காலத்தில் இவர் வறுமையாக இருந்திருப்பார். பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், இருக்கிறது ஒரு இடம், அப்படி இருந்திருப்பார். மனைவி வந்ததுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆகி ஒரு வீடு, அட்ரஸ்ஸு, குடியுரிமைன்னு ஒன்று வாங்கிடுவார். எப்படி? இந்த உலகத்தில்
எப்படியெல்லாம் நம்மளுக்கு வாழ்வாதாரங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஜாதகத்தில் சுக்கிரனுடைய திசையில் செவ்வாய் புத்தி நடந்தால் இந்த ஆதிகால பரிகார கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரணும். ஏன் அந்த கோவில்களுக்கெல்லாம் போய் நம்ம சில வைப்ரேஷன் வாங்கிக்கிறோம்னா, நம்மக்கிட்ட சில கெட்ட எனர்ஜிகள் எல்லாம் உடம்பில் வந்து சேவ் ஆகும். அதை வெளியேற்றுறதுக்கு நம்மளால் முடியாது. கடவுள்கிட்ட போனால் அதோட சக்தி உள்ளே வரும்போது இது கெட்டது வெளியில் போயிடும். இதுதாங்க விஷயம். ஒரு பெரிய ஆள் வர்றாரு, அவரை வந்து விளக்காட்ட முடியல, ஆனால் அறிவை வச்சு விளக்காட்டலாம், ஆள் பலத்தை வச்சு விளக்காட்ட முடியாது. அப்போ நம்மக்கிட்ட அந்த பவர் இருக்கணுமில்ல. இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியமான யோகமே இந்த புண்ணிய பூமி தாங்க. இதில் பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனை சித்தர்கள் ஜீவசமாதி ஆகியிருக்காங்கன்னு பாருங்கள். 33 கோடி தேவர்களும் 4000 கோடி ரிஷிமார்களும் 18 சித்தர்களும் வாழ்ந்த பூமி தான் இந்த பூமி. 4000 கோடிங்கிறாங்க. இந்த ரெக்கார்டே நம்மளுக்கு கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கு எத்தனை மக்களுக்கு கொடுப்பீங்க? அத்தனை சித்தர்களும் பிறவி எடுத்து இந்த புண்ணியத்தில் இங்கே தான் நம்ம வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. உடம்பு தான் மண்ணுக்கு தின்றுச்சு, ஆன்மாவுக்கு அழிவில்லை. நம்மளை சுற்றி தானே இருக்குது. இதை நம்ம உணர்ந்தாலே போதும், நாடு செழிம்பாகும், மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதிலிருந்து தெய்வ அம்சங்களும் யோகங்களும் யாகங்களும் நடக்கும். அந்த காலத்தில் இதெல்லாமே இருந்திருக்கு பாருங்கள். நம்ம மூதாதிகளுடைய சக்தி இல்லாமல் இது எப்படி நடக்கும்? நம்ம ஜாதகத்தில் மூதாதிகள் இதான். அதனால தான் விருச்சிகம் வந்து மூதாதிகள் வீடுன்னு சொன்னோம். ஏன்னா ராகு எதுக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொன்னோம். ஆனால் ராகு எதுக்கு உச்ச வீடு மட்டும் எப்படி அங்கே வந்தது? ராகு எதுக்கு சொந்த வீடே இல்லைன்ட்டீங்க. அப்போ சொந்த வீடு இல்லாதவங்க எப்படி ஒரு ராசியில் உச்சமாக முடியும்? அப்போ இதில் என்னென்னா, சொந்த வீடு இல்லைனாலும் ராகு கேதுவுடைய நட்சத்திரங்கள் 12 வீட்லேயும் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ராகு கேதுக்கு 12 வீட்லேயுமே இருக்குது. அசுவனி மக மூலம் அது கேதுவுடைய நட்சத்திரம். அப்போ அசுவனி மக மூலம் மேச சிம்ம தனுசில் இருக்குது. திருவாதிரை சுவாதி சதயம் அது மிதுனம் துலாம் கும்பத்தில் இருக்குது. இதில் 6 ராசி போயிடுச்சு, மீதி 6 ராசி வேணுமல்லவா? 6 ராசியில் கேதுக்கு 3, 7, 11 பார்வை. கேது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்துலேருந்து 3, 7, 11 பார்வை. அப்போது 6, 3, 9 ராசி ஆச்சு. ராகுக்கு 3, 7, 11 பார்வை. அப்போது 9, 3, 12 ராசி ஆச்சு. அப்போ 12 வீட்லேயும் பாம்பு இருக்குது. எப்படி? 12 வீட்லேயும் சர்ப்பம் இருக்குது. அப்போ 12 வீட்லேயும் பாம்பு இருக்கா இல்லையா சொல்லுங்கள்? அப்போ உங்கள் ஜாதகத்தில் இப்படியெல்லாம் சர்ப்ப வழிபாடுகளில் இவ்வளவு ரகசியங்கள் இருக்குது. அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி இந்த தேவதைகள் காளகஸ்தி, திருநாகேஸ்வரன், திருச்சி எல்லாமே போயிட்டு வாங்க, நல்லது ஒரு மாற்றம் நடக்கும். இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் இந்த உலக மக்களுக்காக நிறையா சேகரித்து 1736 பரிகாரம் A4 சைஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து வேணும்னா உங்களுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 நாள்லேயே உங்களுக்கு கையில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பிரசன்னமெல்லாம் நம்ம பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுளில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி சுபமாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கன்னா ஒரு 1500 ஆதிகால பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூரெல்லாம் மாதம் ஆலய வழிபாடுகளுக்கு அழைச்சிட்டு போகிறோம். எல்லாத்துக்குமே முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு அமைப்பு கிடைக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.